தமிழ் சினிமாவின் ஆட்சி, நகைச்சுவையின் ராணி. 1000 படங்களுக்கு மேல் நடித்த பெருமைக்குரிய நடிகை மனோரமா அவர்களைப் பற்றித்தான் இன்று நாம் பேசப் போகிறோம். அவருடைய நீண்ட நெடிய திரைப்பயணம் எப்படித் தொடங்கியது? அவர் நடித்த முதல் படம் எது? அதற்கு அவர் வாங்கிய சம்பளம் எவ்வளவு என்று என்றைக்காவது யோசித்திருக்கிறீர்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். மனோரமா அவர்கள் முதலில் நடித்தது ஒரு தமிழ் படமே கிடையாது என்பது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். ஆம், 1957ஆம் ஆண்டு வெளியான சுகுமாலி என்ற ஒரு சிங்கள மொழித் திரைப்படத்தில்தான் அவர் முதன்முதலாக திரையில் தோன்றினார். இதில் அவர் கதாநாயகிக்கு தோழியாக ஒரு சிறிய வேடத்தில் நடித்தார். தமிழில் மனோரமா அவர்கள் அறிமுகமானது 1958ஆம் ஆண்டு வெளியான மாலையிட்ட மங்கை என்ற படத்தில்தான். இந்த காவியத்தை கவிஞர் கண்ணதாசன் அவர்களே தயாரித்து இயக்கியிருந்தார். இந்த படத்தில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் மனோரமா அவர்கள் தனது நடிப்புத் திறமையை வெளிப்படுத்தி தமிழ் சினிமா ரசிகர்களின் மனதை கவர்ந்தார். ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து நாடக மேடைகளில் தனது வாழ்க்கையைத் தொடங்கி தமிழ் சினிமாவின் ஆட்சியாக, கலை உலகின் சிகரமாக உயர்ந்த மனோரமாவின் வாழ்க்கை கடின உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. 1000 படங்களைத் தாண்டி பல தலைமுறைகளின் நினைவில் வாழும் மனோரமா அவர்களுக்கு ஒரு சல்யூட். வேண்டாங்கிறது. இந்த 28 வருஷ வாழ்க்கையில ஒரு நாளாவது, ஒரு வேளையாவது என் சமையலை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிருக்கீங்களா? போடுறத வலிச்சு வலிச்சு திங்க வேண்டியது, ஹோட்டல்ல எந்திரிச்சு போற மாதிரி எந்திரிச்சு போயிட வேண்டியது. என்ன பண்றது? கணவன் அமைவதெல்லாம் கடவுள் செஞ்ச சதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடு பகிர்ந்துக்கோங்க. மேலும் இதுபோல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. மனோரமா பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது ஆச்சரியமான தகவல்கள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.